இன்னைக்கு வந்து அம்மா சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுக்கிறேன்னாங்க. சாம்பார்லாம் வச்சுட்டாங்க. வாழைக்காய் வந்து அம்மா வறுத்தா சூப்பரா இருக்கும். அம்மா வாழைக்காய் அரிஞ்சிட்டீங்களா? வாழைக்காய்லாம் அரிஞ்சிட்டேன். நல்லா கிறிஸ்பியா காரமா இருப்பாங்க. சூப்பரா மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். காரமா வறுத்து காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்கும் ரெண்டுக்கும் காம்பினேஷன். சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். சின்ன வெங்காயம் 4 தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வாழைக்காயும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சால்ட்டு. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிருவோம். அப்புறமேல மிளகாத்தூள் போடணும். இப்பயே போட்டா தீஞ்சு போயிடும் மிளகாத்தூள். இப்போ மூடி வச்சிருவோம். நல்லா வெந்ததையும் போடுவோம். A few moments later. இந்த அளவுக்கு வெந்ததையும் மிளகாத்தூள்லாம் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தவளை கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ரெடி ஆகிடும். மேல கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டா நல்லா வாசமா இருக்கும், ஜிப்ஸ் மாதிரி. இது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா கிளறியாச்சு. A few moments later. மிளகாத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பர், நல்லா இருக்கு. ஆஃப் பண்ண வேண்டியதுனா? ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நல்லா சாம்பாருக்கு ரசத்துக்கு அருமையா இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஓகேம்மா, வாழைக்காய் வறுத்தாச்சு, குழம்பு வச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். நம்ம இது மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய். ஓகேம்மா, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வாழைக்காவை தவா ஃப்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்கும். வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூட்டாக இருக்கும். ஓகேவா? அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.